நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய. வணக்கம் அனைவருக்கும். சிவன் பிரம்மஞ்சம் நல்வழி பயணம் யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கு 108 சிவன் கோயிலுக்கு யாத்திரையாக பயணிக்கிறோம். முதல் கோயிலுக்கு ஜலன் புக்கி கசிங் பித்தலிங்கயா, அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி முதல் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கு சனி பிரதோஷம், ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ நாங்கள் எங்களோட வாகனம், காடி, மோட்ரு இது எல்லாத்தையும் கீழே பார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து நாங்கள் மேலே நடந்தே தான் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மலை ஏறி வரும்போதே நிறையா இயற்கை காட்சிகள்லாம் அதை பார்த்து மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு களைப்பு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மலேசியா நாட்டில் நிறையா சிவன் கோயில் தலங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று வரணும். முதல்ல நாங்கள் 108 கோயிலுக்கு யாத்திரையாக பயணிக்கிறோம். நாங்கள் போகிற இடங்கள்லாம் சில கோயில் காட்டில் இருக்கும், காட்டுள்ளுக்கு, சில கோயிலெலாம் மலை மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா குரங்குகள் இருக்கும், வானரப்படைகள், புறாக்களும் நிறையா இருக்கும். நீங்கள் வரும்போதே அதுங்களுக்கு ஏதாவது பழங்கள், புறாவுக்கு தேவையான சாப்பாடுலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இப்படியே போட்டுட்டு நம்ம இப்படியே கோயிலுக்கு போகலாம். ஓ நம சிவாய. கோயில் அடிவாரத்தை தாண்டுறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம. நீங்கள் காடியில் வந்தீங்கன்னா காடி எப்படி தான் சைட்டாக நீங்கள் பார்க் பண்ணணும். பாருங்க, நம்ம மேலே ஏறும்போது நிறைய இயற்கை காட்சிகள், நம்ம வீடும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பிரதோஷம், அதனால் கோயிலில் கொஞ்சம் ஆள் நிறையா தான் இருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா முதல் விநாயகர் இருப்பார். அவரை வணங்கிட்டு நம்ம நேராக சிவபெருமான. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு தயார் நிலையிலும் இல்லாமல் தான் இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதனால் இந்த வீடியோலாம் நான் கிளியராகவும் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த தடவை கண்டிப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னு சிறப்பாக தர வேண்டிய பொருள் அங்கே இருக்கு. ஓகே, இன்றைக்கி எங்களோட தரிசனம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. சிவன் அருளால், அவன் தாழ் வணங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி கோயிலில் ஆள் நிறையா இருக்கும். நம்மளால் உள்ளுக்கு இடையூறு இல்லாமல் மற்றவங்களாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வீடியோலாம் எடுத்தோம். ஸோ சிவனோட தரிசனம் நீங்களும் பெற்றிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் முடிச்சுட்டு இது வீடும் அப்படியே மேலேருந்து பார்த்தோம். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இங்கேருந்து கேல் சிட்டிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
இந்த கோயிலுக்கு மொத நான் எப்போ வந்தேன்னா, எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். 1984 இருக்கும். 12 வயசு. அப்ப இந்த கோயிலுக்கும் என் வீட்டுக்கும் வந்தா ஒரு ஒரு 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ, அப்போ வந்துட்டு இந்த கோயில பார்க்க போனா, இந்த கோயிலுக்கு போணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருந்தோம். அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு தெரியாம 12 வயசுல இந்த கோயிலுக்கு போனேன். அன்னையிலேருந்து நானும் ஒரு சிவபக்தனா ஆயிட்டேன். இங்க பாருங்க, இது வந்து கோயிலுக்கு வெளியே தான். ஸோ, நெறைய குப்பைங்கலாம் கெடக்கு. ஸோ, இது கண்டிப்பா நம்ம தான் இந்த குப்பையெல்லாம் போட்டிருப்போம். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய திருத்தலத்த வந்துட்டு நம்ம தான் தூய்மையா வச்சுக்கணும். ஸோ, நீங்க வந்து இங்க வந்துட்டு குரங்குக்கு, பறவைக்கெல்லாம் நீங்க சாப்பாடு எடுத்து வரீங்க. ஸோ, போட்டுட்டு அந்த குப்பைக்கெல்லாம் ஒரு பேக்குக்குள்ள எடுத்து வச்சுட்டு நீங்க போகும்போது எங்கேயோ சம்பா கொம்பு இருந்துச்சுன்னா அங்க போட்டுட்டு போலாம். ஏன்னா இருக்கிற ஸோ, ஒரே நம்ம இடத்த நல்ல நம்ம தான் நெறி வந்து இது பாதுகாக்கணும். ஒண்ணுதான். இத போட்டா தான் வந்து தப்பு செய்யாம ஓம் நம சிவாய. அப்ப எங்களோட பயணம் சிறப்பா இன்றைக்கு முடிஞ்சு. மீண்டும் எங்கள் பயணம் தொடரும்.